இதுக்கு இதுக்கு என்னதான்டா முடிவு அப்படின்னாக்கா, ஜோதி, கூதி நீ எனக்கு காட்டி படுக்கணும், நான் உன்னை ஊக்கணும். எனக்கு நீ புள்ள பெத்து குடுக்கணும். சரியா? என்னோட ஆசை உன் உன் அழகுக்கு அப்படின்னு இல்ல, உன் அன்புக்கு எல்லாத்துக்கும் என்னோட ஆசை. ஆனால் நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, எதுவும் மாறாது, மறையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ஆகும். என்ன சொன்னேன்? பல கட்டுத்திட்டுகள் நடக்கும். கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, ஃப்ராடு, பித்தலாட்டம், வைப்பறி கொள்ளை அப்படின்றதெல்லாம் நடக்கும். என்னன்னு விட்டு போயிட்டீங்க. பயங்கரமாக நடக்கும். இப்போ ஆடுறதுக்கு மாரி டவுல் மடங்கு நடக்கும். ஒழுங்கு மரியாதை என்னை கட்டிக்கிட்டுனே வச்சுக்க, அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம் நான். இவன் என்னடா சின்ன பையன், ஜுன்னி பையன் நினைக்கலாம். நான் செய்யா பெத்த புள்ளடி எப்படியா போகல. ஏன் நீ யோசிக்கணும்டியா ஜோதியா, நீ யோசிக்கணும். ஒருத்தன் உலக லெவலில் இப்படி பேசுகிறானே, ஓத்தாள்றானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படியா போகல. அது உனக்கு தெரியாத போகிறதுக்கு என்ன. ஐ மீன், நான் ஒன்றே ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பாக்கெட்டில் பணம் இருக்கும், பசிக்காது, சாப்பிட தோணாது. காசு இருக்காது, கையேந்து நிற்போம். எதன்னா சரி, கஞ்சா கூழை கொடுத்தா போதுன்ற மாதிரி. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி. அந்த மாதிரி நான் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மா, நாங்கள் கூரை வீட்டில் இருந்தாலும் கோடீஸ்வரம் தான் வாழ்ந்தோம். இப்போ இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன நேரத்தில் இறந்து நிற்கிறேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாக்கா, அதை போண்டி எங்கள் ஊர்